ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்முடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வழியாக ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசியோட சிறப்பு இயல்புகள், தனித்துவமான பண்புகளை பற்றி நம்ம எடுத்து சொல்லி வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு காணொலியும் சொல்லி வந்துட்டுருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலி மூலிமா மீனராசிக்காரர்களான உங்களோட தனித்துவமான பண்பு, உங்களோட சிறப்பு இயல்புகளை பற்றி சொல்ல போகிறோம். மீனராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உபயோகரமாக இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். அதாவது மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நினைவுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா முழு சுவரான குருவோட வீடு, அவரோட ஆட்சி வீடு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குருவோட அம்சம் ஆதிபத்தியம் வாங்கிய குருவுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் தான். குரு எந்த அளவுக்கு முழு சுபத்துவமான ஒரு கிரகமாக இருக்காரோ அதே மாதிரி மீனராசிக்காரர்களும் முழு சுபத்துவமான மனிதர்கள். அதாவது யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க, எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நண்பர்கள் மட்டும் இல்லை, மனிதர்கள் மட்டும் இல்லை, சக உயிரினங்களும் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்காக தன்னை தாழ்த்திக்கிட்டு, தன்னை சங்கடப்படுத்திக்கிட்டு, காயப்படுத்திக்கிட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுக்குள்ளேயே மனப்பக்குவமும் பண்பும் கொண்ட ராசிக்காரர்கள் யாருன்னா மீன ராசிக்காரர்களை சொல்லலாம். இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயம் தெரியாதவங்களாம் இல்லை, ரொம்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாராவது நம்ம அதட்டி பேசுகிறாங்க, ஒரு சில இடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். மீனராசிக்காரர்கள் முன்னாடி யாரும் எதிர்த்து பேசுகிறாங்க வச்சுனாலும் சரி சரின்னு கேட்டு போவாங்க. இதை சண்டைக்கு போய் நிற்க மாட்டாங்க, மல்லு கட்ட மாட்டாங்க யார்கிட்டையும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு கொடுத்து போகிறாங்களேன்றதுக்காக அவங்கள காயப்படுத்தணும்னு நினச்சா அப்படி அவங்களை காயப்படுத்துகிறவங்க இறைவன் காயப்படுத்துவாருன்றதை நான் சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு சிறப்பான இறைவனோட ஆசீர்வாதம் பெற்ற இறை பக்தியிலேயே தீவிரமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்கள் இன்னும் ஒரு சிறப்பு பண்புகள்னு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போகக்கூடிய யோகமும், கடல் கடந்து போய் பிறந்த நாடு ஒன்று, வாழ்கிற நாடு ஒன்று, போய் வளர்ச்சி அடைகிற நாடு ஒன்றுன்ற மாதிரி பல தேசங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்புள்ள யோகமுள்ள ஜாதகர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள். இந்த குருவோட அமைப்பில் பிறந்திருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போகும் இடமெல்லாம் இவங்களோட செயல்களில் நல்ல நன்மதிப்பையும் பெயரையும் புகழையும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்றைக்குமே பொருளாதாரத்தில் தண்ணீர்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இவங்களுக்கு சொந்த முயற்சி, சொந்த உழைப்பில் இவங்க சம்பாதிக்கிறதை காட்டிலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் வழியில் தான் வளர்ச்சின்றது இருக்குது. இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் இந்த கடனை கையாளுற விதத்தில் சில பிரச்சனைகளில் அது கையாள தெரியாமல், அது காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட மற்ற கிரக சூழல்கள் அதுக்கு ஒத்துழைக்கலாமல் இருக்கலாம். ஸோ அதனால பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் கடன்களால் தான் வளருவாங்கன்றதை அடித்து உறுதியாக நான் சொல்லிடுறேன். கடன் வாங்கலாம், தப்பு கிடையாது. அதை சரியாக பயன்படுத்துகிற முறை தான் உங்களை வளர்க்கும். அதில் குறிப்பாக அந்த மீனராசிக்காரர்களுக்கு கடன் நிச்சயமாக பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் உங்களோட வளர்ச்சிக்கு. அதே மாதிரி சகோதர பற்று, சகோதர உறவுகள் மேலே ஒரு தாய் அன்பும் ஒரு தந்தையோட அன்பையும் காட்டக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா நம்ம மீனராசிக்காரர்களை சொல்லலாம். நம்ம கூட பிறந்த சகோதர உறவுகளுக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாத்துக்கும் ஒரு இளைவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, தாயை போலையும் தந்தையை போலையும் நின்று அவங்களுக்கான நன்மையை செய்யக்கூடிய, அவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா மீனராசிக்காரர்கள். இதுக்கான ரெகக்னேஷன் அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். அதனால் நினச்சி அவங்களும் வருத்தப்பட போகிறதும் கிடையாது. அதுதான் உண்மை. அவங்களுக்கு அண்ணனுக்கு செஞ்சேன், தம்பிக்கு செஞ்சேன். குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதாவது நீங்கள் உங்களோட உழைப்பில் சம்பாதிச்சு நீங்கள் பணத்தை கொடுக்குறதாகட்டும், உங்களோட உடல் உழைப்பை கொடுக்குறதாகட்டும், அதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் கடன் வாங்கி உங்கள் உறவுகளுக்கு, அதாவது சகோதர உறவுகள், நண்பர்களுக்காகட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. அதாவது உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் செய்யும்போது தான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. உங்களோட இறக்க குணம் தான் உங்களை பிரச்சனை கொண்டு மாட்டி விடும். இப்போ உங்களோட நல்ல பண்பு அப்படின்றது இந்த இறக்க குணம் தான். அந்த இறக்க குணத்தை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ற போது அந்த நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு அந்த இடத்துல செயல்பட்டு உங்களுக்கு வர இருக்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கான சரியான தெளிவோடையும் வாழ்க்கை புரிதலோடு நீங்கள் பயணிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் அடைவீங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா குருவுடைய அந்த ராசி அதிபதியுடைய குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் முதல் ராசியாகவும் நட்சத்திரமாகவும், அதுக்கு அடுத்ததாக சனி பகவானுடைய இந்த ராசிக்கு 12, 11 லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமும், இந்த ராசிக்கு 4, 7க்குரிய புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரமும் இந்த மீனராசியில் அடங்கியிருக்கும். இந்த 3 ராசியில் பிறந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா குணாதிசயங்கள் வகையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பண்பானவங்களாகவும் ஒரு மதிப்புமிக்க செயல்கள் மூலியமாக தன்னுடைய மதிப்பை உயர்த்தக்கூடியவங்களாகவும் தான் இருப்பாங்க.
அதுலேயும் இந்த பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரமும் அந்த ரேவதி நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்க வந்து நல்ல கல்வி ஞானம், குரு குரு பக்தி மூலியமாக வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு வாழ்க்கையில் எப்பயுமே இருப்பாங்க. இதில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வந்துருவாங்க. அதாவது தொழில் நிறுவனங்கள் நிறுவி நிறைய பேர்த்துக்கு ஒரு 1000 பேர்த்துக்குலாம் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய முதலாளியாக சாதாரண நிலையில் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருந்தாலும் நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு வந்து சனி பகவானோட அருளால் அவங்க வந்து பெரிய ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய வலுப்பெற்றவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் வந்து சந்திரன் வந்துடுது. அதான் இது மீன ராசிக்கு சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5 குறைவன். அதனால வந்து இவங்களுக்கு வந்து மனம் எப்பவுமே வந்து சஞ்சலப்படாமல் ஒரு நிதானமான மன பக்குவத்தோட மனம் சீராக இருக்கும் பட்சத்தில் தான் ஒவ்வொருத்தரும் செய்கிற செயல்கள் மூலயமா அவங்களுக்கு வந்து வெற்றிகளும் முன்னேற்றமும் கிடைக்கும். மனப்பதட்டம் வந்து நிறைய வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் தான் கொடுக்கும். அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவோம், பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பதறாமல் நிதானமாக செய்யணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்க விஷயங்கள், சித்தநாதர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா மனப்பதட்டத்தை நீக்கிறதுக்கு வந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க. மூச்சு வந்து நம்ம மனசை வந்து சமப்படுத்தும், நிதானப்படுத்தும் அப்படின்றக்காக சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பயிற்சி முறைகளெல்லாம் தாண்டி இயல்பாகவே வந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு காம்னஸ் இருக்கும், மன அமைதின்றது இருந்துகிட்டே இருக்கும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு 5ஆம் இடம் மனோஸ்தானத்துக்குரிய சந்திரன் தான் வந்து ராசியில் வந்து உட்காந்து மீனராசின்ற அடையாளத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. மனோக்காரரான சந்திரன் வந்து இவங்களுக்கு வந்து ராசியில் வர்றதுனால மனநிலைகளையும் வந்து ஒரு பக்குவமும் ஒரு நிதானமும் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். இந்த அமைப்பில் பிறந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இயல்பாக வந்து இந்த யோகம், தியானம் இதெல்லாம் கைவிடி வரும். அவங்க வந்து இயல்பாகவே வந்து ரொம்ப ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் மனநிலையோட உட்கார முடியாது இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம்னாலும் அந்த மன சஞ்சலம் இல்லாமல், மனப்பதட்டம் இல்லாமல் வந்து தியானிக்க முடியும். யோக கலைகளை இவங்களால் கற்றுக்க முடியும். யோக கலைகளை பெரிய நல்ல யோக ஆசிரியர்கள்லாம் வந்து ஆசனம், இந்த பிராணாயாமம், இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் சம்மந்தமான கோச்சிங் கொடுக்கக்கூடியவங்களாம் வந்து இந்த நம்ம மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரர்களோட இன்னும் சில சிறப்பு இயல்புகள் இருக்குது. அவங்களோட பேச்சு வந்து ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் ஊண்டி திருத்தமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து முருகனோட பரிபூர்ண அருள் பெற்ற மற்றொரு ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம். முருகப்பெருமானோட அருள் பெற்றுட்டாங்க அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்க்கிறவங்க தோற்றுருவாங்களே தவிர்த்து இவங்க என்றைக்குமே தோல்வி அடைய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி முருகப்பெருமானோட பரிபூர்ண அருள் பெற்றவங்களால வந்து இவங்க பெற்றிருக்கிறதுனால வந்து இவங்க எந்த இடத்துலையும் தோக்க மாட்டாங்க. இறைவர்களால், முருகனோட அருளால், முருகனோட கருணையால் வந்து இவங்க வந்து எல்லா இடத்துலையும் வெற்றிகரமான ஒரு மக்களாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து லாபஸ்தான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தான். சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் வந்து அந்த ராசியிலேயே வர்றதுனால இவங்க கடல் கடந்து போகிற பயணங்கள், கடல் தொடர்புடைய நபர்கள் மூலியமாக வந்து பெரிய பெரிய ஆதாயங்களை வந்து எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். அதே மாதிரி இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து தொழில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குருவே தான். ராசி அதிபதி யாரோ அவர் தான் வந்து தொழில் ஸ்தான அதிபதியாக வந்துடுறாரு. ஸோ அப்படிங்கும்போது வந்து இயல்பாகவே மீனராசிக்காரர்களுக்கு வந்து சொந்த தொழில், நல்ல தொழில் ஏதாவது எடுத்து செய்யணும், அது யாருக்கும் கெடுக்காத ஒரு தொழிலாக இருக்கணும், எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு சேவை சார்ந்த துறையாக இருக்கணும் அப்படின்றதில் வந்து நிறைய ஒரு அக்கறை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாக வந்து இந்த மீனராசிக்காரர்கள் இந்த சேவை துறைகளில் நிறைய இருப்பாங்க. அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய காவல் பணி, அதையும் நான் சொல்ல முடியும். காவல் பணி, அரசு அதிகாரி, உயர் அதிகாரிகள், இந்த வில்லேஜ் ஆஃபீஸர், அந்த மாதிரியான துறைகள்லாம் வந்து மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க. உயர் பதவியிலையும் அந்த அவங்களோட ஜனஜாத அடிப்படையில் அங்கே இருக்கிற அந்த செவ்வாய், சூரியன், இந்த மாதிரி அரச கிரகங்களுக்கு குரு தொடர்பை பொறுத்து அவங்க வந்து உயர் பதவிகளுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூடுதலாக வந்து இந்த பண பரிவர்த்தனை, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ட்ரேடிங், இந்த மாதிரியான துறையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்கள் பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. வங்கிகள்லேயும் வந்து பெரிய அதிகாரிகளாக, ஒரு நிறுவனத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் மேனேஜராக, இந்த மாதிரி வந்து ஒரு நிறுவனத்தை கட்டமைக்கக்கூடிய, சரியாக கொண்டு போகக்கூடிய பண்புகளும் வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மாதிரி பல நல்ல பண்புகள் கொண்ட இந்த மீனராசிக்காரர்கள் வந்து உங்களோட அடுத்த கட்ட நகர்வுகள், வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற இன்னல்கள் இதெல்லாம் வந்து எப்போ சரியாகும், இதெல்லாம் தாண்டி நான் நினச்ச இலக்கை எப்போ அடைவேன், இப்படியான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ராசி நட்சத்திரம் மட்டும் போதாது. மீனராசி இந்த நட்சத்திரன்றது மட்டும் போதாது. இதை தாண்டி வந்து ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நவகிரகங்களில் மித்த கிரகங்கள் இருக்குது. சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், மற்ற புதன், குரு, சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, இந்த கிரகங்களோட நிலை வந்து உங்களோட ஜனஜாதகத்தில் வந்து என்ன நிலையில் இருக்குது, ஒருத்தர் என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க, இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு இப்போ நடப்பு தசை என்ன,
இதெல்லாம் பொறுத்து உங்கள் வயசை பொறுத்து உங்களுக்கு தசா புத்தி என்ன பலன்கள் கொடுத்துட்ருக்கு, இந்த தசாநாதன் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துட்ருக்காரா, புத்திநாதன் கொடுத்துட்ருக்காரா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் டைம் எப்படி இருக்குது, நீ அடுத்தடுத்து வர காலங்கள் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம வந்து இன்னும் துல்லியமாக நம்ம வந்து சொல்ல முடியும். ராசி அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் சொல்கிறத தாண்டி இது ஒரு பங்கு இருந்தாலும் இதை விட முக்கியமான பங்கு வந்து நம்மளோட தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி தான் உங்களுக்கான சரியான தொழிலையும் சரியான வாழ்வியல் முறைகளையும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம மிக துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களோட ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணால் தான் சொல்ல முடியும். ஸோ உங்களோட அடுத்த கட்ட நகர்வுகளில் நீங்கள் வந்து சரியான துறையை தேர்ந்தெடுத்து சரியான வழியில் நீங்கள் வந்து பயணிக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலை கொடுத்து உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆக்க முடியும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி நேயர்களே.